வணக்கம். இது லங்காஃப ஊடகத்தின் இன்றைய செய்தி துளிகள். மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. பலாங்குடையின் நன்பேரியில் வனப்பகுதியில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீ 4வது நாளாக தொடர்கின்றது. சிவனொளி பாதமலை அடிவாரத்தில் உள்ள வனப்பகுதியிலே இந்த காட்டுத்தீ பரவி வருவதாக காவல்துறை தெரிவிப்பு. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்ஷ நாடு வங்குரோந்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவிப்பு. தமிழ் மக்களின் உரிமைக்காக 12 நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக ஜாலில் இன்று ஆரம்பம். செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுழிகள் மற்றும் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரி மாற்றத்திற்கான இளைஞர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மர்தனாமட பகுதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுப்பு. உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு மூதூர் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் ஆதனவரி அறவிடல் தொடர்பான நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. கண்டி மகையாவ பகுதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசில் வழங்கி வைப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள எமது லங்காஃபோ யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. செல்வா ஃப்ளை. ஆம், அனைத்து நாடுகளுக்கும் விமான பயணச்சீட்டுகள் கட்டணத்தை 24 மாதம் வரை கட்டி முடிக்கலாம் மற்றும் உலக நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளும் செய்து தரப்படும். இன்றே இப்பொழுதே உங்கள் பயணத்தை பதிவு செய்யவும். மிகுதி விவரங்களை அறிய செல்வா ஃப்ளை 07951464428 இணையதள முகவரி www.selvafly.com. உங்கள் பாதுகாப்பான பயணத்திற்கு பயமில்லாமல் நாட வேண்டிய நிறுவனம் செல்வா ஃப்ளை.